வணக்கம். இன்னைக்கு அன்னதானத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, தடியங்காய் பச்சடி. இது நாகர்கோயில்ல ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி கேரளால. காரணம் என்னன்னா அங்க குளிர்ச்சியான பகுதி, அதனால தயிர் பச்சடி போடுவாங்க. நம்ம ஊர்ல திருநெல்வேலியில வெயில்னால தயிர் பச்சடி இல்லாம வெண்டைக்காய் பச்சடி தான் நிறைய கல்யாண வீட்டுல சுப தினங்கள்ல போடுவாங்க. இது என்ன விஷயம்னா, இந்த தடியங்காவை இப்படி ஸ்கொயர் ஸ்கொயரா பாருங்க, கரெக்டா இப்படி சின்ன சின்னதா வெட்டிக்கணும். வெட்டிட்டு நல்ல கொஞ்சம் தண்ணியில உப்பு போட்டு நல்ல வேக விடணும். வெந்துட்டு இருக்கும் போது என்ன செய்யணும்னா, முக்கா பதம், அது 80% வெந்த உடனே தேங்காய், சீரகம், மிளகாவை அரைச்சி இதோட போட்டு அந்த பச்சை வாசனை போக தண்ணியும் போட்டோம்னா ஒரு 100% இந்த காய் வெந்துடும். இதே மாதிரி சூப்பரா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நல்ல பசும் தயிர். இது என்ன செய்யணும்னா, ஊத்தக்கூடாது. சாப்பிட்ற நேரத்துல இந்த செஞ்சு வச்சதுல ஊத்திட்டேன்னா சூப்பரா இருக்கும். கடுகு உளுந்தம் மட்டும் தாளிச்சு போட்டுக்கணும். கருவேப்பிலையோடு தாளிச்சு போட்டீங்கன்னா அந்த அந்த பச்சடி அந்த தயிருக்கும் இந்த தடியங்காக்கும் அது என்னமோ ஜெல்லி போட்ட மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும். அப்படி சின்ன பிள்ளைங்கலாம் சாதத்துல போட்டு சாப்பிடும். நம்மளும் ஒரு சாப்பிட்ட உடனே இந்த தயிர் சோறை கூட சாப்பிடும் போது ஏதோ ஒரு திருப்தி, ஒரு நிறைவு இருக்கும். அது பசுந்தயிருக்கு தான் நல்லா இருக்கும். பாக்கெட் தயிர் வாங்கிறாதீங்க. பாக்கெட் தயிர் ஒரு 2-3 நாள் ஆனு அதுல வெண்ணெயெல்லாம் எடுத்து அது ஃப்ரீசர்ல வச்சதுனால இப்படி வச்சீங்கன்னா ஒட்டி ஜவ்ஜவ்வா இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வாந்தி வந்துட்டு, அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல, ஒத்துக்கல, அப்படி இல்லை. இந்த தயிர் ஒரு முக்கியமான காரணம். இதுதான் நிறைய வாமிட்டிங் சென்ஷன் வரும். அதனால தயிர் சாரம் நிறைய பேர் போடும்போது இந்த ப்ராப்ளம் வருது. கவனமா எடுத்துக்கோங்க. இது எல்லாம் சூப்பரா செஞ்சாச்சு. இன்னைக்கு உடுப்பி ரசம். உடுப்பி ரசம்னா ஒண்ணுமே இல்லை, நல்ல தக்காளியை வதக்கணும். அதே போல நம்ம ரசத்துக்கு எல்லாம் பச்சையா அரைப்போம். மல்லி, அதே போல மிளகு எல்லாத்தையும் அரைப்போம். இதுல என்னன்னா, வறுத்து அரைச்சேன்னா அதுதான் உடுப்பி ரசம். இன்னொன்னு மெயினா இருக்கு, சிறுபருப்பை நல்ல கொலைய வச்சு போடணும். உடுப்பி ரசம் நிறைய ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கேன். அதாவது ஃப்ரூட் உடுப்பி ரசம் தான் இன்னைக்கு சிறப்பானது. இதே மாதிரி அவியல், சாம்பார், எல்லாம் அப்பளம், வத்தல், எல்லாமே வத்த குழம்பு எல்லாம் ரெடி. இன்னைக்கு நம்ம மக்கள் அன்னதானத்துல நம்ம உயிர் வாழ்றதுக்கு, மனுஷனுக்கு உயிர் வாழ்றதுக்கு வேற எல்லாமே அவசியம் இல்லை. ஆடை இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா உணவு இல்லாமல் ஒரு நேரம் செல்ல முடியாது. 10 விதமான நாடிகளும் அழிஞ்சுட்டு இருக்கான். அதாவது பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னா அது 10 விதமான நாடிகளும் ஆட்டம் கன்றும். அதனால உயிர் வாழ முக்கியமானது உணவு தான். இந்த உணவு இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால சந்தோஷத்தோட அன்னதானத்தை சிறப்பா செய்யும். நம்மகிட்ட இருக்கிற அதிகப்படியான பணத்துல கொஞ்சமா அன்னதானத்துக்கு உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் சந்தோஷமா வாழட்டும். விலங்குகளுக்கும் கொடுங்க, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க செய்கிற ஒவ்வொரு உணவும், கொடுக்கிற ஒவ்வொரு உணவும் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். நன்றி.